ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட புக்ல இருந்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. இதோட ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா படித்து, படித்தல், படித்த, பாடுதல். அதை எழுதி போடுறேன். படித்து, படித்தல், மூணாவது படித்த, படித்த, அடுத்து பாடுதல். இந்த நாலுமே என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா படி அப்படிங்கறதோட வினை எச்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வினை எச்சம் அப்படிங்கிறது ஒரு சொல்லோட இறுதியில, எச்சம் அப்படிங்கிறது முடிவடையாத ஒரு சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த முடிவடையாத சொல் இறுதியில உ இல்லைன்னா இ, உ இல்லைன்னா இ இந்த எழுத்துக்களை கொண்டு முடிவதாக இருந்தால் அது வினை எச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வினை அப்படிங்கிறது ஒரு செயல் நமக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா படித்து, அப்போ இறுதியில இருக்கக்கூடிய இந்த தூவை இத்து பிளஸ் ஊ அப்படின்னு நம்ம பிரிப்போமா? அப்போ ஃபர்ஸ்டே நமக்கு தெரிஞ்சிருச்சு இதோட வினை எச்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்து அப்படிங்கிறது சரியானது. அப்போ அதுக்கு அடுத்து உள்ளது பாத்தீங்கன்னா படித்தல். படித்தல் அப்படிங்கிறது படி அப்படிங்கிறதோட தொழிற்பெயர். தல் அப்படிங்கிற ஒரு விகுதி இருக்குது இல்லையா, அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். அடுத்து மூணாவது படித்த, த அப்படின்னு முடியுது பாத்தீங்களா, இத்து பிளஸ் ஆ, இத்து பிளஸ் ஆ அப்படின்னு முடிஞ்சா இது என்னன்னு பாத்தீங்கன்னா பெயர் எச்சம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து பாடுதல். பாடுதல் அப்படிங்கிறது இது எதுலையுமே வராது. இது பாடு அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் தான் பாடுதல் அப்படிங்கிறோம். அப்போ படி அப்படிங்கிறதோட வினை எச்சம், படித்து அப்படிங்கிறது சரியான விடை. நன்றி.